பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறாரா? இந்த ஹெவன்லி வாய்ஸ் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி அவரை பாடி துதித்து அவரை கனப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 61 வசனத்தை வாசிக்கிறேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். ஆண்டரோடு கூட தங்கி வாழ்கிற வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை. இயேசுவோடு கூட தங்கி வாழுங்க, அவரோடு கூட நடங்க, அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட பழகுங்க, அவரோடு கூட உறவாடுங்க. இந்த உலகத்தில் 1000 நாள் இருக்கிறத பார்க்கலாம் தேவனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவோடு கூட நடந்து, இயேசுவோடு கூட இருந்து, இயேசுவோடு கூட பழகி, இயேசுவோடு கூட பல காரியங்களை சாதிக்க ஆண்டுடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். வசனம் அதுதான் சொல்லுகிறது, உமது சட்டைகளின் மறைவில் வந்து அடைவேன். நமக்கு தேவனுடைய மறைவில் இருக்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய அபிஷேகத்தின் மறைவில் நில்லுங்க. அவருடைய சட்டைகள் அப்படின்னா கர்த்தருடைய மறைவு, அபிஷேகத்தினுடைய மறைவு, அவருடைய கூடார மறைவில் நீங்கள் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்கள் மறைவில் நான் இருப்பாண்டுகிறேன், உங்கள் மறைவில் நான் தங்குவாண்டுகிறேன், உங்கள் மறைவில் நான் ஓடுவாண்டுகிறேன், உங்கள் மறைவில் நான் நிலைப்பாண்டுகிறேன், உங்கள் மறைவில் செய்வாண்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள். அவருடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்கியிருந்து அவருடைய மறைவில் வாழ்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் அந்த தீர்மானம் பண்ணுங்க. உங்களுடைய கூடாரத்தில் நான் சதா காலம் தங்குவேன், உங்களுடைய சட்டைகளின் மறைவில் நான் வந்து அடைவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வசனத்தின்படி இந்த மகனையும் இந்த மகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தி நீங்கள் நடத்துங்க. இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மறைவில் வைத்து இந்த மகனை இந்த மகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும். ஓ ஹல்லேலூயா. ரகாலாமா ரியாந்தாலாமா சியாந்தரா. கர்த்தர் நீர் தாங்கி நடத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை தாங்கி நடத்துவார். ஆமென்.